சிவகங்கை மாவட்டம் கீழடியை போன்றே கொடைக்கானல் அருகே அடர்ந்த வனப்பகுதி ஒன்றில் பல நூற்றாண்டுகளாக பழங்குடி இனம் ஒன்று வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் தென்படுகின்றன. காட்டுக்குள்ளேயே எல்லைகளை அமைத்து சிந்தனை திறனுடன் அவர்கள் விளையாடி மகிழ்ந்த நினைவு சின்னங்கள் இன்னும் அழியாமல் கிடக்கிறது. எளிதில் தென்படாத அமானுஷ்யங்கள் நிறைந்த இந்த இடம் பற்றிய விவரம் கொடைக்கானல் வாசிகளிலும் ஒரு சிலருக்கு மட்டுமே தெரியும். சூரிய ஒளி புகுவதற்கே சிரமப்படும் அடர்ந்த காடு, பச்சை பசேல் என கண்ணை கவரும் செழுமை, சலசலவென ஓடும் அழகிய நீரோடை, பூச்சிகளின் ரீங்காரம். இந்த காட்சிகளை காண்பவர்கள் இது நிச்சயம் ஒரு சுற்றுலாத்தலம் என்றே எண்ணுவர். கொடைக்கானலில் இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இந்த இடத்தை பலரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. அடுக்கம் வனப்பகுதி எனப்படும் இந்த இடத்தில்தான் பல நூற்றாண்டுகளுக்கு முன் பழங்குடியினம் ஒன்று வாழ்ந்திருக்கிறது. பக்கத்தில் இருக்க சாமக்காட்டு கிராமத்தில் இப்படி இருக்கும். கொடைக்கானல் லாரி டிரைவராக இருக்கும். இங்கே பக்கத்தில் இங்கே கோயிலாறு அப்படின்னு சொல்லி இந்த இடம். இங்கே பக்கத்தில் இந்த மண்ணாடியாறு, ஆதிவாசி இவங்கெல்லாம் வாழ்ந்த பல இடங்கள்லாம் நிறையா இருக்குது. அதில் இந்த பழைய ஆட்டுக்கல், அம்மிக்கல், கோயில் சிலைய சிற்பங்கள்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு நாங்களே இங்கே லோக்கலில் உள்ளவங்களே ஜாஸ்தி போய் நாங்கள் பார்த்ததில்ல. காரணம் எங்களுக்கு ரோடு வசதி கிடையாது. அது இந்த ஃபாரஸ்ட்லேருந்து கொஞ்சம் ரோடு வசதிக்காக பண்ணி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் ஒரு உதவியாக இருக்கும். இது சைட் சீன் பிளேஸ், ஒரு டூரிஸ்ட் பிளேஸா. அதுனா கொடைக்கானல் இது ஒரு முன்னணி இடமா இருக்கு. ஒரு அமானுஷ்யமான தோற்றத்தை உருவாக்கும் அடுக்கம் வனப்பகுதிக்குள் பல்வேறு சிரமங்களை தாண்டிச் செல்லும் போது தென்படுகிறது பழங்குடியின கிராமத்திற்கான நுழைவு வாயில். அத்துடன் அவர்கள் நாகரிகத்துடன் வாழ்ந்ததற்கான அடையாளங்களாக ஆட்டுக்கல், அம்மிக்கல், திரிகை ஆகியவற்றை கருங்கல்லில் வடித்து பயன்படுத்தி வந்ததையும் காண முடிகிறது. அது மட்டுமல்லாமல் பொழுதுபோக்கிற்காக பாறைகளில் தாயம், ஆடுபுலி ஆட்டங்களை செதுக்கி விளையாடியும் மகிழ்ந்துள்ளனர். 16 கிலோமீட்டருக்கு தொலைவில் அடுக்குங்கிற ஒரு கிராமம் இருக்கு. இந்த கிராமத்துக்குள்ள ஒரு அடர்ந்த வனப்பகுதிக்குள்ள மனித நடமாட்டமே இல்லாத, அந்த சூரிய ஒளி கூட புகாத ஒரு இடம் இருக்கு. தமிழர்கள் 5000 வருஷத்துக்கு முன்னாடி தலைவாசல் அமைச்சு ஒரு வரவேற்பு நுழைவாள் வச்சிருந்தாங்க. அந்த இடத்தை தாண்டி இப்ப நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்தோம்னா அவங்க பயன்படுத்திய அந்த பழமையான ஆட்டுக்கள், குளவி, விளையாட்டு சிந்தனை கூடிய அந்த ஆடுபுலி ஆட்டக்குரிய இது அந்த கல்பாறையிலேயே செதுக்கி வச்சிருக்காங்க. அடுக்கம் வனப்பகுதியில் இருக்கும் பழங்கால நினைவு சின்னங்களை ஆராயும் போது இந்த இடத்தில் 5000 ஆண்டுகளாக பழங்குடி இனத்தவர் வாழ்ந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இப்படி ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்தவர்கள் 100 ஆண்டுகளுக்கு முன் வனத்தை விட்டே வெளியேறியுள்ளனர். நாகரீக வளர்ச்சியால் காடுகள் மெல்ல மெல்ல அழிக்கப்பட்டதே இதற்கு முக்கிய காரணம் எனப்படுகிறது. அவங்க வாழ்ந்த இடங்கள்லாம் இன்னும் நினைவு சின்னங்களா இருந்தாலும் கூட அந்த மக்கள் அந்த இடத்துல அந்த மண்ணின் மைந்தர்களாகிய இந்த இடத்துக்கு உண்மையிலே சொந்தக்காரவங்க அவங்க தான் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி இந்த மக்கள் இன்னைக்கு அந்த இடத்துல இல்லாமல் இருக்கிறது நமக்கு ரொம்ப மனசுக்கு வேதனையா இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நம்மளாம் இங்கே குடியேறினவங்க. ஆனால் அவங்க தான் உண்மையான உரிமையாளர்கள். அந்த உரிமையாளர்களுடைய அந்த நினைவு சின்னங்கள் நல்லா பராமரிக்கப்படணும். அதுக்கு இந்த ஆராய்ச்சி தான் உதவி செய்ய முடியும்னு நாங்கள் உறுதியா நம்புறோம். மலைகளின் இளவரசியான கொடைக்கானலின் உண்மை குடிகள் பழங்குடியினத்தவரே. கொடைக்கானலை சுற்றி 50 இடங்களில் ஏராளமான பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். மலையும் அடர்ந்த காடுமாக இருந்த கொடைக்கானலை மனிதர்கள் வசிக்க ஏதுவாக மாற்றியதில் பெரும் பங்கு இவர்களுக்கு உண்டு. இப்படி ஒரு இனம் பல நூற்றாண்டுகளாக வாழ்ந்ததற்கான நினைவு சின்னங்கள் கிடைத்திருக்கும் போது அதனை இன்னும் ஆராய்ந்து சிறப்பிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. சன் செய்திகளுக்காக கொடைக்கானல்